டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து மூளையில் தேங்கி நிற்கும் திரவம். நமது மூளைகளுக்குள்ளே 3 பெரிய குடாக்கள் உள்ளன. இந்த 3 குடாக்களுக்குள்ளும் ஒரு வகையான திரவம் உள்ளது. இந்த திரவத்தை சுரப்பது அந்த குடாக்களின் உட்பரப்பில் இருக்கும் சில கலங்கள். இந்த திரவம் 24 மணி நேரமும் தொடர்ந்து மூளையை கழுவி கொண்டிருக்கிறது. தன்னை கழுவும் திரவத்தை தானே சுரந்து கழுவி முடித்ததும் இரத்தத்தினுள் அனுப்பிவிடுகிறது இந்த அற்புதமான மூளை. இரத்தத்தில் சேர்ந்துவிடும் இந்த திரவம் கடைசியாக சிறுநீரகம் இரத்தத்தை வடிகட்டும் போது வடிகட்டப்பட்டு சிறுநீரோடு சேர்ந்து வெளியேறிவிடும். எமது உடலில் அல்லாஹ் பாரிய தொழிற்பாடுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எவ்வித சப்தமும் இல்லாமல் நாம் வாழும் காலமெல்லாம் அந்த தொழிற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குழந்தைக்கு நடந்தது இதுதான். மூளைக்குள் இருக்கும் குடாக்கள் வளமே போல் அந்த திரவத்தை சுரந்து மூளையை சுத்தமாக்கி கொண்டிருந்தன. ஆனால் சுத்தம் செய்த பின் மூளையிலிருந்து அந்த திரவத்தை இரத்தத்திற்குள் அனுப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வாய்க்கால் அடைபட்டுவிட்டது. இதனால் தொடர்ந்து சுரக்கப்படும் திரவம் தலையை விட்டு வெளியேற வழியில்லாது குடாக்களில் தேங்கி நின்றதால் தலை வீங்கத் தொடங்கியது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் 12ஆம் இலக்க வார்டில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் குழாயின் அடைப்பை நீக்குவதற்கு மருத்துவ விஞ்ஞானத்திற்கு தற்போதைக்கு துணிவு கிடையாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயின் அஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். அந்த இடத்தை சர்ஜனின் கத்தி நெருங்கவும் முடியாது. எனவே மிக பாதுகாப்பான இடத்தில் கச்சிதமாய் இருக்கும் அடைப்பட்ட அந்த குழாய் அப்படியே விட்டுவிட்டு மேற்பக்கத்தால் மண்டையோட்டை துளைத்து மூளைக்குள் ஒளிந்திருக்கும் அந்த குடாவினுள் செயற்கையாக சேலையின் டியூப் போன்ற ஒரு குழாய் இணைத்து துளைக்கப்பட்ட மண்டையோட்டுக்கு வெளியே அந்த குழாய் இழுத்தெடுத்து தலையின் தோலுக்கும் மண்டையோட்டிற்கும் முள்ளுக்கும் இடையே உள்ள இடைவெளிக்குள் அந்த டியூப்பை செருகி தோலுக்கு கீழால் காதுக்கு பின்னால் கழுத்து நெஞ்சரை பகுதி என்பவற்றுக்கு மேலால் கொண்டு வந்து அந்த குழாய் வயிற்றில் இணைத்து விடப்படுகிறது. இவ்வாறு செயற்கையாக ஒரு புதிய பாதையை வழங்கி தலைக்குள் தேங்கி நிற்கும் திரவம் வெளியே கொண்டு வரப்பட்டு சிறுநீரூடாக வடிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. அந்த குழந்தைக்கு வயது 5 மாதங்களாக இருக்கையில் நடந்த ஆபரேஷன் இதுதான். இந்த புதிய பாதையை விபி ஷண்ட் என்று அழைப்பர். அந்த குழந்தையில் இந்த ஆபரேஷன் நடந்து 5.5 வருடங்களாகிவிட்டன. இதுவரை காலமும் புதிய பாதையினூடாக மூளை சுரக்கும் திரவம் வடிந்து கொண்டிருக்கிறது. வீங்கி வெடிக்க பார்க்கும் தலைக்கு இவ்வாறு ஒரு தற்காலிக செயற்கையான பாதை ஏற்படுத்தி கொடுத்த போதும் கூட மூளையின் வளர்ச்சி சாதாரணமாய் ஆகவில்லை. மூளை தான் வளரும் சக்தியை இழந்து விட்டதால் 6 வயதாகியும் 2 வயது குழந்தையின் அமைப்பில்தான் மடிக்குள் சுருண்டு படுத்து கொண்டிருக்கிறது. ஆசைக்காவது அம்மா என்ற வார்த்தையை அது பேசியதில்லை. தலையை உயர்த்தி கூட பார்ப்பதற்கு முடியாத நிலை. பாவம் அந்த இளம் தாய். வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த குழந்தையோடு படும் பாட்டை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. கடந்த 2 நாட்களாக அந்த குழந்தைக்கு காய்ச்சலும் கடுமையான வாந்தியும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் இம்முறை குழந்தை வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காய்ச்சலுக்கான காரணத்தை தேடி குழந்தையை பரிசோதித்து பார்த்தேன். தோலுக்கு கீழால் தலையிலிருந்து வயிறு வரை ஓடிக்கொண்டிருக்கும் அந்த திரவத்தினுள் சேலேன் டியூப் போன்ற அந்த அமைப்பினுள் நோய்க்கிருமிகள் சென்று தங்கிவிட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. இதற்காக அல்லாஹ் எமக்கு அமைத்து தந்த டியூப்கள் பல இருக்கின்றன. அவற்றில் பொதுவாக நோய்க்கிருமிகள் தொற்றுவதில்லை. ஆனால் செயற்கையாக பொருத்தப்படும் டியூப்களில் அடிக்கடி நோய்க்கிருமிகள் தொடரும்.